திருவண்ணாமலையில் ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாயை ஏப்பம் விட்டதாக பிரபல ரீல்ஸ் ஜோடி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீட்டு பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து ஊரார் உலையிலடித்ததாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஊரறிந்த இன்ஸ்டா பிரபலம் என்பதால் சகட்டு மேனிக்கு ரீல் விட்டு கோடிகளை சுருட்டிய ஜோடிதான் இவர்கள். ரீல்ஸ் ஜோடிகள் அவிழ்த்து விட்டது அனைத்தும் பொய் முடிச்சுகள் என்பதை அறியாமல் அப்பாவிகள் பலர் பணம் நகையை இழந்து நடு தெருவுக்கு வந்துள்ளனர். ஊரை ஏமாற்றியவர்களோ விமானங்களில் பறந்து வெளிநாடுகளுக்கு உல்லாச சுற்றுலா சென்றுள்ளனர். ஏலச்சீட்டு கட்டி ஏமாந்தவர்களின் பணம் மீட்கப்படுமா? திருவண்ணாமலை நகரின் தேனிமலை பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான வெங்கட். இவரின் மனைவி உமா. இந்த தம்பதி ரீல்ஸ் மோகத்தில் அடிக்கடி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு லைக்ஸ் அள்ளியுள்ளனர். ஊரறிந்த ஜோடி என்பதை மூலதனமாக்கி தேனிமலை பகுதியில் ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டு, குலுக்கல் சீட்டு நடத்தி பொதுமக்களிடம் உமா பணம் வசூலித்துள்ளார். ஆபரணங்கள், புது ஆடைகளுடன் வீடியோ வெளியிட்டதால் பசையுள்ள பார்ட்டிதான் என நினைத்த மக்கள் 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை உமாவிடம் சீட்டு கட்டியுள்ளனர். நல்லவர்கள் போன்று ரீல்ஸ் ஜோடிகள் போட்ட வீடியோவை நம்பி பலரும் போட்டி போட்டு முதலீடு செய்துள்ளனர். ஏலச்சீட்டு கட்டிய பலரும் உமாவை நம்பி தங்களது உறவினர்களையும் மூளைச்சலவை செய்து சேர்த்து விட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் சீட்டு பணத்தை முறையாக திருப்பி தராமல் உமா இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. அப்போதுதான் ரீல்ஸ் ஜோடியின் ரியல் முகம் அப்பாவி மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. சீட்டு பணத்தில் ஊராக சுற்றி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த தம்பதி ஒரு சிலரிடம் நகைகளை வாங்கி அவர்களின் பெயரிலேயே அடகு வைத்து அல்வா கொடுத்துள்ளனர். திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று உமா போட்ட ரீல்ஸ் வீடியோவை எல்லாம் பார்த்த மக்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதனை அடுத்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி இருவருமே தலைமறைவாகியுள்ளனர். ஆனால் ரீல்ஸ் வெறியில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்யாமல் உலவியுள்ளனர். இதனால் உமாவின் செல்போன் எண்ணுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். அப்போது தனது வீட்டை விற்று உங்களது பணத்தை திருப்பி தருகிறேன் என கூறி சமாளித்துள்ளார். மீண்டும் அப்பாவி மக்களின் காதில் பூ சுத்திய உமா கடந்த 1 மாதத்திற்கு மேலாக செல்போனை எடுக்காமல் போக்கு காட்டியுள்ளார். இந்நிலையில் செல்போனை ஆன் செய்தவர் பணத்தை கொடுக்க முடியாது என்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விதண்டாவாதம் பேசியுள்ளார். மேலும் போலீசில் புகார் கொடுத்தாலும் தங்களை எதுவும் செய்ய முடியாது எனவும் உமா உதார்விட்டுள்ளார். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சீட்டு பணம் செலுத்தி ஏமாந்தவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஏலச்சீட்டு என்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்ட தம்பதி தங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்து விட்டு அவர்கள் உல்லாசமாக ஊர் சுற்றி வருவதாக ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். எனவே இருவரையும் கைது செய்து தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் சிந்தியுள்ளனர். எங்கள் வீட்டு எதிரில் உமா வெங்கட்ன்றவங்க சீட்டு நடத்திட்டு வராங்க. ஒரு 10-15 வருஷமாக சீட்டு நடத்திட்டு வராங்க. அதில் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே நான் தான் சேர்த்து விட்டேன். எங்கள் எதிர் வீடுன்றதுனால நான் தான் சீட்டில் சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்டு 1 வருஷம் 8 மாதம் 9 மாதம் ஒவ்வொருத்தரும் சீட்டு எடுத்து இவ்வளோ நாள் ஆகுது. இது வரையுமே யாருக்குமே அவங்க ஒப்படைக்கல. இதெல்லாம் இல்லாமல் ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 18 பவுன் நகை கேட்டாங்க. அதையுமே கொடுத்துட்டு 3-4 மாதம் ஆகுது. இன்ன வரை நகைக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. சீட்டு போட்டவங்களுக்கு யாருக்குமே எந்த பணமும் இந்த வரை செட்டில்மெண்ட் பண்ணலை. வீடு நிலம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் அவங்க எங்களுக்கு எதுவுமே விற்று கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் பணத்தெல்லாம் எதுவுமே நல்லா சொகுசாக ஏரோப்ளைனில் போகிறதும், ஹெலிகாப்டரில் போகிறதும், கொச்சின் போகிறதும், ஊரை சுற்றுறதும் நல்லா அவங்க நல்லா பிரம்மாண்டமாக அவங்களுடைய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. 2 நாளுக்கு முன்னாடி சண்டை போட்டதுல கொடுக்க முடியாது. எஸ்பி போலீஸ் யாருமே என்னை எதுவுமே பண்ண முடியாது. நீ எங்கே போய் வேணாலும் பார்த்துக்க, நான் வக்கீலை வச்சு நான் போலீஸை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு அது வச்சிருந்த சார் 18 பவுன் நகையும் அந்த 18 பவுன் நகையுமே வாங்கிட்டு மீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க சார். அவங்க எனக்கு தெரியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார். சீட்டு கட்டினேன் உமா வெங்கட்டுக்கிட்ட. எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு 10,000னா கொடு, 20,000னா கொடுன்னு கெஞ்சி கேட்டேன் சார். ஒரே ஒரு 5 பைசா கொடுக்கல. ஐயா நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் நான். நீங்கள் தான் எனக்கு முயற்சி பண்ணி என் மனசார வாங்கி கொடுக்கணும். 3 சீட்டு போட்டேன் சார். மொத்தம் 4.5 லட்சம் தரணும் எனக்கு. ஊராக நான் வளையல் கூட தூக்கி
சம்துன்னு வந்து கட்டினேன் சார். நான் எங்கள் வீட்டுக்கார் இன்னைக்கு அப்படியே மூளை குழம்பி போய் கைத்து ஆப்ரேஷன் பண்ணி பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாங்க. சாப்பாட்டு கூட நாங்கள் இல்லாத இருக்கிறோம். இவ ஜாலியாக சுற்றுறா. நன்றி நன்றி நினச்சி எங்களுக்கு வாங்கி கொடுங்க. உமாவிடம் 50க்கும் மேற்பட்டோர் 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சீட்டு பணம் கட்டி ஏமாந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் சவரன் கணக்கில் நகைகளையும் கொடுத்து ஏமாந்துள்ளனர். 3 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த ரீல்ஸ் ஜோடி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?